இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த நிலைக்கு வந்திருப்போம் இல்லைங்களா? இப்போது சோலில் வந்து நான் வந்து என்ன நினப்பேன்னா, இதை இந்த 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 காணொளி எதுக்காண்டினா, நான் என்னோடய கர்மாலாம் முடிஞ்சிருச்சா, அப்புறம் வந்து நான் எதுக்காண்டி வந்தேன்னு தெரிஞ்சிருச்சு. நான் வந்து தன்னை அறிதல் நிகழும்போதே உங்களுக்கு வந்து நம்ம கர்மாலாம் முடிஞ்சு தான் வந்திருக்கோம். 3 கர்மாவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் வந்திருப்போம். இல்லை 3 கர்மா கம்ப்ளீட் ஆகாமல் எல்லாமே கொஞ்சம் முடிகிற ஸ்டேஜில் இருக்கும். அகங்காரம் கூட ஒரு ஒரு மாதிரி தொக்கி இருக்கும். அகங்காரம் இல்லை அப்படின்னா, இப்போ அகங்காரம் இல்லைன்னா வைராகியம் எப்படி வரும்? வைராகியம் இருந்தால் தானே இந்த செயல்பட முடியும். லைட்டாக வைராகியம் இல்லைன்னா எப்படி இந்த வீடியோவே போட முடியாது. வைராக்கியம்னு சொல்ல முடியாது, அகங்காரம், ஈகோ, இதுதான் இந்த பிறவி எடுக்க வச்சிச்சு, இதுதான் இந்த பிறவியை அழிக்குது. அப்படிங்கும்போது என்னென்னா, கம்ப்ளீட்டாக அகங்காரம் போயிடுச்சுன்னா நான் மனுஷனாகவே இருக்க முடியாது, இந்த மனித உடலில் இருக்கவே முடியாது. சூட்சம உடலுக்கே அகங்காரம் வந்து மறைஞ்சு போயிடுது. சூழ உடலில் அகங்காரம் இருந்தே தீரும். நான் என்னோட ஈகோ எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சுங்கன்னு சொல்கிறதெல்லாம் சுத்த ஹம்பக். அதெல்லாம் சும்மா. நான் உண்மையை நேரடியாக தரிசித்து விட்டேன், அதுவும் சும்மா. உண்மையே இல்லை, அப்போ எப்படி நீங்கள் தரிசிப்பீங்க? எதுவுமே இங்கே உண்மை கிடையவே கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் போய் தேடுங்க, உண்மை கிடையவே கிடையாது. உண்மை எப்படி வந்து குவாண்டம் மாதிரி இங்கே உண்மை பொய்ன்னு டூயல் உலகத்தில் இருக்குது. நீங்கள் உண்மையை தொட்டால் அங்கே பொய் மாறிடும், பொய்யை தொட்டால் உண்மை மாறிடும். நீங்கள் ரெண்டையுமே 2 கண்ணு மாதிரி, வலது கண்ணா இடது கண்ணா, இந்த கண்ணை மூடிட்டு வேணால் தெரியலாம், ஆனால் எப்படி பார்க்க முடியும்? புரியுதா? இது மாதிரி தான். அந்த வகையில் என்னோடதெல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால், நான் எதுக்காண்டி இந்த இதை போனேன்னா, ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டின். அவங்க இந்த மாதிரி இந்த கொஷினை தான் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு நான் இப்போ யோசித்து இந்த இது எனக்கு இப்போ சடனாக யோசனை அந்த அந்த கமெண்ட்டோட அர்த்தம் புரிஞ்சிச்சு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி நிலை உணர்ந்துட்டேன்னு சொல்கிறீங்க, அப்போ நார்மல் வாழ்க்கையை வாழ்கிறீங்க, அப்புறம் அந்த ஞானத்தன்மையை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நீங்கள் இந்த மனிதர்கள் வந்து எல்லாம் இல்லாத மனிதர்கள், அறியாமையில் இருக்க மனிதர்கள், நீங்கள் ஏதோ இப்போ அறியாமையை கொஞ்சம் தோல் உரிச்ச மனிதர் புதுசாக. அப்படிங்க உங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு சம்பாஷணை, ஒரு அந்த சேர்ந்து வாழ்கிற சூழ்நிலை எப்படி நீங்கள் உங்கள் 2 பேத்துக்குள்ள இது வந்து சரி பண்ணி நீங்கள் வாழ்ந்து போகிறீங்க அப்படிங்கிறத அவங்க அப்படி சூட்சமமாக கேட்குறாங்க. ரைட். அப்படி கேட்டிருந்தா கூட அப்படி கேட்ட மாதிரி கூட இந்த கொஸ்டின் சரியா? அப்போ என்ன கேட்டிங்கன்னா, அப்போ தான் என்னோடய ஆன்சர் வந்து என்னோடய கர்மா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கர்மா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுல. அப்போ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை விட்டு உங்கள் ஃபேமிலி விட்டு ஓடி போய் நீங்கள் துறவரம் போட்டுட்டிங்களா? நீங்கள் அப்படியே போய் ஞானம் அடைஞ்சிட்டேன், தண்ணியில் அடைஞ்சின்னு சொல்லி ஒரு காவி வேஷ்டியோ காவி வேஷ்டிங்கிற பாருங்க, இந்த மாதிரி ருத்ராட்சம் இதெல்லாம் கட்டிட்டு நீங்கள் அப்படி போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லையே. நீங்கள் எப்படி இந்த உங்கள் ஃபேமிலி கூட தானே வாழ்கிறீங்க, அவங்க கூட தானே இருக்கீங்க, எப்படி அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ஆன்சர் எப்படி இருக்குன்னா, முதல்ல அந்த கர்மா டிசைன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத அது எனக்கு என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு எதை வச்சு சொல்கிறேன்னா, நான் அந்த எனக்கு இப்போ உணர்ந்து பேசுகிறேன், இப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு அது முடிஞ்சிருச்சுன்னு. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இல்லை ஒரு டிசம்பர் ஒரு நவம்பர் டிசம்பரில் இருக்கும். அந்த மாதம் எனக்கு ஒருத்தர் இந்த யூடியூப்பில் தெரியும். அங்கே தான் என்னோடய இந்த யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு அவர் தான் உண்மைக்கே இன்ஸ்பிரேஷன் சொல்லணும். அவர்னால தான் நான் இந்த கமெண்ட்டையும் இந்த லைக்கையும் நான் வந்து லைக் பண்ணுறதே இல்லை. அவர் அதன் மூலம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஆனால் அந்த மனிதர் என்லைட்மெண்ட் ஆன மனிதர், ஆனால் என்லைட்மெண்ட் ஆனதை நம்பாத மனிதர். என்லைட்மெண்ட்டு ஆயிடுச்சு அப்படின்னு யார் வந்து சொன்னாலும் நம்பாத மனிதர். சேம் டைமில் என்லைட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்க மனிதர். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் ஏதோ ஒன்று நகர்த்தி கொண்டு போகுது. இன்னொன்று என்னென்னா, எனக்கு ஒரு மிரர் காமிச்சார், அவ்வளோதான். நான் எப்படி இருக்கேன் அப்படின்றது மிரர் காமிக்கிறாரு. நான் இப்படி தான் மிரர் காமிச்சோன்னே அவர் வந்து அந்த ஈகோ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இவங்கெல்லாம் யார், நான் எவ்வளோ பெரிய ஆள், நமக்கெல்லாம் வந்து கமெண்ட்டில் புத்திமதி சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட ஈகோ அதிகபட்சமாக ட்ரிகர் ஆயிடுச்சு. எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு புரிஞ்சிச்சு, அவர்கிட்ட நான் போய் என்னை நீங்கள் திட்டினா தான் என்னோடய கர்மா டிசைன் முடியும்னு கேட்டப்போ, அதெல்லாம் திட்ட முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, இதை விட திட்டுறதுக்கு என்ன வேணும்? ஸோ எனக்கு அது முடிஞ்சிச்சு. அப்போ எனக்கு வந்து என்னென்னா, அவர்கிட்டருந்து என்ன கிடைக்கணுமோ அது கிடச்சிச்சு.
அப்போ நான் இது வந்து அந்த பயணம் அதோடு நிறைவடைஞ்சிருச்சு. அப்படி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டேன். சரி ஓகே, இன்னும் கான்டாக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அதோடு நான் வந்து பயணம் பண்ணிக்கிறதுக்கோ எனக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் சுத்தமாக எல்லா பக்கம் அடைச்சிட்டாரு. ஓகே, அது வந்து என்னென்னா இது காலத்தின் கட்டாயம் நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அந்த அவர் கூட ட்ராவல் பண்ண அந்த அந்த நாட்கள் வந்து என்னை வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போச்சு. என்னை வந்து நான் வேற ஒரு புது மனுஷியாக பார்க்க உதவிச்சு. எனக்கு அவரை பார்த்து நான் என்னோடய மிரர் பார்த்துக்கிட்டேன். என்னை பார்த்து அவர் மிரர் பார்க்கல. அதாங்க விஷயம். இப்போ எனக்கு எது ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா, நான் அவரை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, நீ இவ்வளோ இருக்கியா, உனக்குள்ளே இவ்வளோ இருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு சில சில விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமாக ஒரு கான்ஃபிடென்ட் இமயமலை அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஆனால் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, என்னோடய முடிய கூட அவனோட அருளின்றி அவனோட கண் பார்வை கடைக்கண் பார்வையில் கூட இந்த அருள் இன்றி எனக்கு வந்து இந்த முடியை கூட அசைவிக்க முடியாது, நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத ஆணித்தரமாக அப்பட்டமாக லோக்கல் சரண்டர்னு சொல்லுவாங்களே, அந்த லோக்கல் சரண்டருக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணார். இப்படி எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ண வைக்கும். அதில் என்ன எமோஷனலாக என்ன ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா, சூட்சும உலகத்தில் இப்போ நான் இந்த வீடியோ போடுற நோக்கமே என்ன கேட்டிங்கன்னா, இந்த தன்மையில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்னா, அந்த கர்மா டிசைன் க்ளோஸ் ஆகும்போது செக்ஷுவல் இதுவும் ட்ரிகர் ஆயிரும். பொதுவாக தோதாபுரின்னு ஒருத்தர் இருக்கார். யார்? ராமகிருஷ்ணரோட குரு. பைரவின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் அவங்களோட குரு, அந்த பெண்ணு. அதே மாதிரி ஒரு இருக்கார். அவங்க வந்து என்னென்னா ஞானமே அடைஞ்சிட்டாங்க. இந்த கதை வந்து எப்படின்னா, எனக்கு ஆழமாக ஒன்று உணர்த்துச்சு. ஞானமே அடைஞ்சு போயிட்டார் அவர். அவர் வந்து சமாதி நிலை பல முறை வந்து அந்த மாதிரி பண்ணுறாரு. ஒரு நெருப்பு மூட்டி தீ ஊதின்னு சொல்லுவாங்க, அது பண்ணிகிட்ருக்காங்க கங்கைக்கரையில் உட்காந்து. அப்போது ஒருத்தர் வந்து வழிபோக்கன் வந்து அந்த சிகரெட்டை அந்த நெருப்பில் பிடிச்சிட்டான். உடனே தோத்தாபுரி அந்த கட்டை எடுத்துகிட்டு அடிக்க ஓடினார். உடனே வெக்கம்னு சொல்கிறாரு. யார்? ராமகிருஷ்ணர் சார். ஆமாம், நீங்கள் வந்து இவ்வளோ எல்லாம் உணர்ந்த நீங்கள், எல்லா பிரம்மம்னு உணர்ந்த நீங்கள் ஒரு கட்டையை எடுத்துகிட்டு ஓடுறீங்க அடிக்கிறதுக்கு, அவன் என்ன பிடிச்சான் அப்படின்னு சொல்லி இதில் நெருப்பு. அப்போ வந்து அவர் இது புனிதமாக நினைக்கிறாரு, இது வந்து ஒரு வேள்வி மாதிரி நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து அதில் சிகரெட் பிடிச்சிட்டான். எப்படி நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம்ல இது மாதிரி. அப்போ அவருக்கு வந்து உள்ளே பொங்கிருச்சு. அப்போ நீ புரிதல் இல்லாமல் தானே இருக்க அப்படின்னு சொன்னார். வெக்கம்னு சொல்கிறாரு இவர். ஆமாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து யாரும் தவறெல்லாம் பண்ணாமல் இருக்க முடியாது. இப்போது என்லைன்மெண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன நினைக்கிறீங்க? 2 கொம்பு முளைச்சாப்புல 2 கொம்பே முளைச்சாலும் பரவாயில்ல. எனக்கு இப்போ நடுவில் நான் நெத்தியில் எனக்கு ஞானம் அடைந்து விட்டாலும் கொடுத்தாச்சு பரவாயில்ல. என்னால் எல்லா சக்தியும் பண்ண முடியும் பரவாயில்ல. சிவனும் பார்வதியும் என் கூட உட்காந்து என் கூட வந்து ஃபுட்டை வந்து சாப்பிட்றாங்க பரவாயில்ல. என் கூட வந்து கான்வர்சேஷன் வச்சுக்கிறாங்க பரவாயில்ல. அதனால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. உடல் போகிற வரைக்கும் இப்படி தான் வாழ்ந்தாகணும். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய எனக்கு வந்து வெகுமதி கிடச்சிச்சு, எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து இல்லாத கிடச்சிச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எப்போ ஞானம் உண்மையாக மலர்ந்து உள்ளக்குள்ளே போகிறீங்களோ, இங்கே எல்லாம் ஒன்றானதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேறுபடுத்தி பார்க்க முடியும்? இப்போ நான் உருட்டுறேன், நான் பொய் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு புரியாத பட்சத்தில் நான் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிலாம் இருக்க முடியாது. என் ஃப்ரீக்வன்சியில் யார் இருக்காங்களோ, என்னோடய வேலை என்ன, அதை தான் நான் செஞ்சு போயிட்டு இருக்கேன். என்னை தடுக்கிறது நீங்கள் வந்தீங்கன்னா, அதை உங்களை தடுக்கிறதுக்கும் என்னை யார் வேலை கொடுத்தாங்களோ அவங்க தான் தடுப்பாங்க. நான் தடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்போது அதே மாதிரி அந்த எனர்ஜியை வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். இந்த சூட்சும உலகத்தில் உள்ளவங்க கூட அங்கே வந்து ஒரு லோ லெவல், ஹை லெவல், மிடில் லெவல்லாம் இருக்குது. இங்கே எப்படி இருக்கோ அது மாதிரி. அது நீங்கள் ஜாதியை வைப்பீங்களா, இல்லை பணத்தை வைப்பீங்களா, இல்லை ஞானத்தை வைப்பீங்களா, இல்லை வேறு என்ன குணத்தை வைப்பீங்களா, இப்படிலாம் இல்லை, எப்படி எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போ அந்த வழியில் பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்தோன்னே ஒரு கல்யாணம் பண்ணவங்களாம் இவனுக்கு அழகான மனைவின்னு நினைக்கிறாங்களே, ஒரு இப்படி ஆப்போசிட்டில் இது நினைக்கிறாங்கல்ல, இது மாதிரி தான் ஞானம் அடைஞ்சவங்களை பார்த்தே பொறாமப்படுறாங்க. ரைட். அப்போ அந்த வகையில் வந்து என்ன கேட்டிங்கன்னா, இங்கே எனர்ஜி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா, என்ன ஆச்சு அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நான் சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் பப்ளிக்காக சொல்கிறேன். அதனால் நான் வந்து எப்படி சொல்லிக்கலாம், ஒருத்தர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது எதத்துக்கு? இது என்ன பெரிய ரகசியமா? இது என்ன பெரிய ஆயிரப்போகுது? அந்த நிகழ்வு அதான் நடந்தது. அங்கே ஒருத்தர் தானே சொல்ல முடியும். அந்த இதனால் அதை சொல்கிறேன் நான். மற்றபடி யாரையும் ஹர்ட் பண்ணணும், யாரையும் வந்து வெளிப்படுத்தணும், நம்ம பெரிய ஆளுன்னு காட்டணும், இல்லை அவங்க வந்து இப்படிப்பட்டவங்கன்னு உணர்த்தணும் அப்படின்லாம் நோக்கம் கிடையவே கிடையாது. ரைட். அதுக்கடுத்து
உண்மையே சொல்லணும்னா இதில் நான் பெருமைப்படுற விஷயத்த தான் சொல்லிகிட்ருக்கேன். அதை அவங்க பெருமைப்படுறாங்கன்னா அவங்க கேட்கக்கூட மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி நான் பண்ணுறேன்னே தெரியாது. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நான் வீடியோ போடுறேன்னே தெரியாது. மிஞ்சி போனால் அதிகபட்சமாக ஒரு 10 பேருக்கு தெரியும். அதனால தான் நான் 10 வியூஸ் வச்சுருப்பேன். நான் பார்க்கும்போது நான் வீடியோ போடும்போது 10 பேர் பார்த்தாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன் நான். சில டைமில் 10 பேர் பார்த்தானே, 2 பேர் பார்த்தானே, 4 பேர் பார்த்தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓகே, நம்ம போடுறது நம்ம கடமை, பேசுகிறது நம்ம வாயிலேருந்து நம்ம வர்றது நம்ம கருவி. இதில் என்ன பெருசாக நான் பேசிட்டேன், அவங்க பேசிட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு எனக்கு வந்து ரெகக்னேஷன் கொடுத்தது, நான் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, ரியாக்ட் பண்ணுறது நோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போட்டுட்ருக்கோம். ரைட், எனக்கு கொடுத்த வேலையை செஞ்சுட்டேன். இது யாருக்கு தேவைப்படுதோ, இது யாருக்கு வந்து பயன்படுதோ அவங்க எடுத்து போயிட்டே இருப்பாங்க. 2வது அவங்களுக்கு நான் விரட்டு காட்டுறேன். ஓ இப்படித்தானே இருக்கோம்மா, நம்ம மாறிக்குவோம், இப்படி தான் சொல்கிறாங்க, இப்போ இப்படி தான் நம்ம இருக்கோம்மா, நம்ம அட்டாச்மெண்ட்டை விடுவோம், அன்கண்டிஷனல் லவ் போவோம், நம்ம தான் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கோம் அன்புக்கு, இங்கே யாருமே இல்லை, நம்ம அன்பு செலுத்தினா போதுங்கிறத வந்து தூண்டி விட்றத விட நான் விரல் காட்டுறேன். இப்படி தான் இப்படி தான், அந்த பாருங்கள், என்னை பாருங்கள், என்னை பாருங்கள், நான் இப்படி தான் இருக்கேன், நீங்களும் இப்படி ஆகுங்க, அவ்வளோதான். அந்த வகையில் அந்த எனர்ஜி, செக்ஷுவல் எனர்ஜிங்கிறது வந்து என்ன தெரியுமா, கர்மாவில் டிசைனில் முடியாது, முடியவே முடியாது. ஆனால் நான் வந்து என்னென்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்தே வந்துகிட்டே இருந்திருப்போம். நான் சொன்ன மாதிரி முதல்ல கம்ப்ளீட்டாக அது முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம். திடீர்னு தியானம் பண்ணால் மேலே வரும், மேலே வந்தால் என்னடா இது வருது அப்படின்னு. இதெல்லாம் நான் வீடியோ ஏற்கனவே பேசிட்டேங்க. ஆனால் இப்போ கரண்ட்டாக இதில் என்ன சொல்ல வரேன்னா, அந்த சூட்சும உடலில் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம எனர்ஜி எடுத்துக்கிறது, நம்ம கூட மெர்ஜ் ஆகிறதுக்கு நம்மளா பார்ப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நான் வந்து அந்த என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களோ, என்ன பேசுகிறாங்களோ அவங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்குவாங்க. சேம் டைமில் நான் வந்து பாதுகாப்பாக தான் இருக்கேன் அப்படிங்கிறத விட எனக்கு என்னை சுற்றி நிறைய இது போட்டிருக்காங்க. அதான் என்னென்னா, நான் விழிப்புணர்வோடு இருக்கிறது அதுதான். நான் இறப்பும் போதே விழிப்புணர்வாக இருக்கணும். ஒரு தூக்கமே ஒரு தூக்கமே ஒரு மரணம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில், ஒரு மரணம் ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அந்த ஈர்ப்பு, அந்த ஒரு ஈர்ப்பு மூலமாக, அவங்க அந்த அன்பின் ஈர்ப்பு மூலமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது மெர்ஜ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா, இங்கே வந்து யார் மெர்ஜ் ஆகுறாங்க, யார் நம்ம கூட எனர்ஜி எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம பாட்டுக்கு உணர்வே இல்லாமல் இருந்தால் போயிட்டே இருக்கும். சரியா? நம்ம எனர்ஜி வந்து நம்ம கான்சியஸாக இருந்தால் மட்டும்தான். நான் வந்து இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கும் அந்த மாதிரி நிகழ்வு நடந்தது. நான் ஆல்ரெடி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வந்து வெப்பன்ஸ் இருக்குது. எனக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க வந்து பெரிய ஹையர் சோல்ஸு. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இதை புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னால நான் இதை வந்து உணர்ந்து பேசுகிறேன். இது யாருமே இல்லாமல் ஒரு தூக்கத்திலே வந்து எப்படி வந்து ஒருத்தங்க உங்கள் கனவுலே வந்து உங்ககிட்ட வந்து அவங்கள்ட்ட இருக்க எனர்ஜி எடுத்துகிட்டு போயிடுறாங்க, இல்லைன்னா எனர்ஜி கொடுக்குறாங்க. இப்படி தானே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ எனக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, என்னோட எனர்ஜியில் என்னோடய கான்சியஸோடு கொடுக்குறாங்கன்னு தெரியுது. மித்தவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா கான்சியஸ் இல்லாமல் கொடுக்குறாங்க. அப்போ அந்த கான்சியஸோடையும் கான்சியஸ் இல்லாமல் எடுத்துக்கலாம்ல, எனர்ஜி எடுக்கவும் செய்யலாம்ல. அந்த எனர்ஜி எடுக்கிறத வந்து இருக்குங்கிறத புரிஞ்சால் தானே நீங்கள் வந்து அலர்ட்டாக இருப்பீங்க. அதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு வாசனைகள், ஒரு அந்த இப்போ எப்படி ஒருத்தங்க ஒரு பெரிய ஒரு சிஇஓ வராருன்னு வச்சுக்கோங்க, அவர் பெர்ஃப்யூம் போட்டிருப்பார். அந்த பெர்ஃப்யூம் நான் வந்தார்னா, அந்த ரூமை கிராஸ் பண்ணாரோ அது செஞ்சாரோ அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் அடிக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த 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 சூட்சும உடலில் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு ஒரு வாசனை இருக்கும். அந்த வாசனைகள் வந்து இந்த எப்படி திரவியங்கள், வாசனை திரவியங்கள், ரோஸ், அத்தர், அப்புறமா சம்திங் சவ்வாது, அப்புறம் என்ன சொல்கிறது, சம்திங் இது மாதிரி அது அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு வாசனைகள் வருது. அது என்ன சொல்கிறது, அந்த வாசனைகள்லாம் வந்து இப்படி நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அந்த வாசனையெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இந்த மஞ்சள் அந்த மாதிரி இருக்கும், இந்த கஸ்தூரி மஞ்சள் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு உள்ள ஆழ் மனசில் நமக்கு எந்த வாசனை ஆழ் மனசில் நமக்கு பிடிக்கும், உயிர் வாசனைன்னு ஒன்று இருக்குங்க. உயிர் வாசனை ஒன்று இருக்குது, சரியா? அந்த உயிர் வாசனையை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அந்த உயிர் வாசனையை வந்து நம்ம உயிர் வாசனையை தெரிஞ்சிட்டதுனால, அந்த உயிர் வாசனைக்கு என்ன பிடிக்குமோ, என்ன செய்யுமோ அந்த வாசனையில் எடுத்து வருவாங்க. சரியா? நான் சொல்கிறது புரியுதா? உங்கள் பாட்டி, உங்கள் தாத்தா, உங்கள் அம்மா, நீங்கள்லாம் கட்டி அணைக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும். அது அந்த அந்த அது சொல்லுவாங்க, ஒரு குழந்த ஸ்மெல்லு, ஒரு அம்மா ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லுவாங்களே, என்னோடய அம்மா வாசனைன்னு சொல்கிறாங்களே, அந்த ஸ்மெல்லை, அந்த மாதிரி உயிர் வாசனை இருக்குது. அந்த உயிர் வாசனையை அந்த சூட்சம உடலில் உள்ளவங்களோ, ஸ்தூல உடலில் இருக்கவங்களோ, கொஞ்சம் விழிப்புணர்வு கான்சியஸ் இருக்கவங்களோ, இப்போ நானே ஸ்தூல உடலில் தானே இருக்கேன், சூட்சம உடலை பற்றி சொல்கிறேன்ல, அப்போ சூட்சம உடலுங்க ஸ்தூல உடலை பற்றி பேச மாட்டாங்களா? இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அந்த வாசனையை கவர்ந்து இழுத்து, அதுதான் அவங்கள வந்து எப்படி ஒரு மலர் மலர்ந்து விட்டால், கனி கழிஞ்சு விட்டால் எப்படி வந்து வெளியில் வாசனை தெரியுதோ, அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்க உயிர் வாசனம் அந்த அறிவை மலர்ந்தோடனே டங்கின்னு அந்த வாசனை இருந்தோடனே அவங்க அதை கிரகிச்சு வராங்க.
வரும்போது நாம் வந்து ஆல்ரெடி எப்படி ஒரு கான்சியஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறத நம்ம விடுறது, புரியுதா? உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தர் வந்து எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னா, நீங்கள் அதை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தெரியாது. பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு திருடிட்டு போனால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இந்த எனர்ஜியை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கிறத விட இது வந்து இது கர்மா டிசைனில் இருந்தால் கூட எதுக்கு பயன்படுத்துகிறாங்கிறது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பட்சத்தில் இது எதுக்கு நம்ம எனர்ஜி இன்னொருத்தவங்களுக்கு லீக் ஆகணும், புரியுதா? இது ஒரு உயிர் சக்தி இல்லையா? இது வந்து உயிர் சக்தி, ஒரு சக்தி நிலை. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அதனால தான் இயற்கையே அதுவே வெப்பன்ஸ் கொடுக்குது. எனக்கு வந்து இதெல்லாம் எப்படி எதுனா எல்லாம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் சில அடிக்கடி வாங்கும்போது கூட நான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மண்டையில் நச்சுன்னு கொட்டி இதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அப்போ அதே மாதிரி நான் வந்து ஏன் இதை என்ன சொல்ல வைக்கிறாங்கன்னா, இதே மாதிரி இருக்கவங்கலாம் நீங்களும் அலர்ட்டாக இருந்துக்கோங்க அப்படின்னு ஒரு மிரர், அவ்வளோதான். நான் ஒரு கருவி, அவ்வளோதான். நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அடுத்து பிறவா நிலையை அடைஞ்சு போகணும், எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் வந்து அடுத்த மனித பிறவியே வேண்டாங்கிறத நான் ஆணித்தரமாக வந்து போன பிறவியில் உணர்ந்ததே நான் இந்த பிறவியில் உணர்ந்ததுனால, இந்த பிறவியில் வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் செய்து விடக்கூடாது அப்படிங்கிற கான்சியஸில். ரெண்டாவது என்னென்னு கேட்டால், விழிப்புணர்வற்ற நிலையில் எதாவது செஞ்சுவிட்டேன், புதுசாக நான் கருமா க்ரியேட் பண்ணிட்டேன், அந்த கருமா கரெக்டாக நான் இன்னும் 4-5 பிறவி பிறந்து இது தேவையா? ஆனால் இதே மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா நான் போகிற வழியில் ஒரு ஹெல்ப் பண்ணலாம், அவ்வளோதான் இல்லைங்களா? இந்த வகையில் தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறது நோக்கமே. மற்றபடி நான் வந்து என்னோடது அறிவை நான் என்னை வந்து எல்லோரும் புகழணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்னோடது அடையாளமே சுத்தமாக இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனந்தம். ஆனாலும் இதை வந்து காமிக்கும்போது நீங்கள் இன்னும் ஒரு படிநிலை அடுத்த நிலைக்கு போகும்போது ஒரு ஆனந்தம் தானே, இது ஒரு வகையில் ஆனந்தம். என்னோடய சோல் பர்பஸில் இது ஒன்று எழுதப்பட்டிருந்ததுன்னா நானும் இதை கொடுக்கப்பட்ட காலம் வரைக்கும் இதை செஞ்சு போகணுன்னு ஆனந்தமாக ஃபீல் பண்ணுறேன்.